ஆற்றல் நிறைந்த வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் இல்லாமல் மருந்து இந்த அலோபதி மருந்துகள் பற்றி உங்களுக்கு தெரியாத 9 விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மொதல் 3 விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அலோபதி விஷயத்தை பற்றி அலோபதி மருந்துகளை பற்றி பயப்படக்கூடிய விஷயங்கள் தான். ஒன்று, அலோபதி மெடிசன்ஸ் அப்படின்னாலே இது ஒரு அன்நேச்சுரலான மெத்தட், ஒரு இயற்கைக்கு எதிரான ஒன்றுன்னு நினைக்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், அலோபதி மெடிசன்ஸ் அப்படின்னாலே சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற நினைக்கிறீங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அலோபதி மெடிசன்ஸ் அப்படின்னாலே கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அலோபதி மெடிசின்ஸ் அப்படின்னாலே அன்நேச்சுரலா அப்படின்னா இயற்கைக்கு எதிரானதா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சுரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செடிகள்லேருந்து வந்தால் அது நேச்சுரல், இயற்கையாகவே நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் அது நேச்சுரல், வேறு வகையில் வந்தால் அது அன்நேச்சுரல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, பட் ஆனால் இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்ளிமெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸு, விட்டமின் இ, விட்டமின் டி, இந்த மாதிரி பல வகையான ஊட்டச்சத்துக்கள், அயன், கால்சியம், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நமக்கு உணவுலையும் கிடைக்கும். உணவில் இல்லாமல் எடுத்துக்கிட்டால் அன்நேச்சுரல் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது உணவில் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். உணவுலேயே வந்து நம்ம போதுமான அளவு கிடைக்காத போது, அது பற்றாக்குறை ஏற்படும் போது அதை வந்து நமக்கு தேவையான அளவு விட ஜாஸ்தி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. அதுதான் வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இப்போ விட்டமின் டி அப்படிங்கிறது சூரிய வெளிச்சத்தில் இருந்தாலே நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதான். பட் ஆனால் அது இப்போ கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடனே சன்லைட்டில் போங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ், இப்போ சன் அலர்ஜிலாம் இருக்குது அப்படின்னா இந்த ஆல்டர்னேட்டிவாக விட்டமின் டி டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து அன்நேச்சுரல் அப்படிங்கிறத நம்ம 100% சொல்ல முடியாது. ரெண்டாவது விஷயம், செடி கொடிகள்லேருந்து வரல அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறையா அலோபதி மெடிசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது நிறையா மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணதான். எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம டயபெட்டிஸுக்கு சாப்பிடக்கூடிய மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மருந்து முதல் கொண்டு ஒரு செடியிலேருந்து வந்து தான். அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜிலேருந்து அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறத வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருப்பாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி மக்கள் இந்த ஆஸ்துமா தொந்தரவுங்கிறது அப்படி இல்லாமல் டிசீஸ் பேர்லாம் தெரியாது. பட் ஆனால் அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுச்சுன்னா ஒரு வகையான செடியினுடைய இலைகளையும் பூவையும் போட்டு எரித்து அந்த புகையை வந்து சுவாசிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த மூச்சு திணறல் அப்படிங்கிறது குறையுது அப்படிங்கிறத ஃபாரின்காரங்க நம்ம பிரிட்டிஷ் நம்ம ஆட்சி பண்ணும்போது அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊமத்தை இருக்கு இல்லைங்களா, அதில் தான். ஸோ அதிலிருந்து ஆஸ்துமாக்கான மெடிசனை தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகள்லையும் அதுக்கான கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா வகையான செடிகள் எல்லா வகையான பொருட்களையும் ஆராய்ச்சி பண்ணி அதான் நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் தான். பட் ஆனால் இப்போ அந்த டேரெக்டாக வந்து அந்த ஊமத்தை இலையவே நம்ம குடித்தோம் அப்படின்னா ஊமத்தையே நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம இறந்து போயிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் அதில் தேவையான பொருட்களை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தேவையில்லாத சைடு எஃபெக்ட் தரக்கூடிய பொருட்களை நீக்கி நமக்கு தேவையான ஃபார்முலேஷனில் தேவையான அளவில் தேவையான டோஸில், ஏன்னா இவ்வளோ டோஸ் அப்படிங்கிறலாம் நமக்கு எக்ஸாக்டாக தெரியணுங்க. இவ்வளோ மில்லிகிராம்னா இவ்வளோ மில்லிகிராம் தான் போகணும், இந்த அளவு சிவியாரிட்டி இருந்தால் இவ்வளோ மில்லிகிராம் போகணும். அந்த மாதிரி நமக்கு எக்ஸாக்டாக தேவையான அளவு எவ்வளோ அப்படிங்கிற ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கரெக்டான அளவு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஸோ நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ்லேருந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, நேச்சுரலுக்கு இன்னொரு வகையான டெஃபினேஷன், இன்னொரு வகையான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சுலின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் எடுத்துக்கோங்களேன். அது வந்து நம்ம உடம்பில் வந்து இயற்கையாகவே சுரக்கக்கூடியது ஒன்று தான். ஸோ அப்போ வந்து அதே இன்சுலினை தான் வெளியிலேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதை வந்து நம்ம கெமிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்க இன்சுலின் அந்த இன்சுலின் ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ அப்போ அது கொடுத்தா அது வந்து எப்படி அன்நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போலாம் அதுக்கு ஒரு பெரிய மருத்துவம் கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நாய்கிட்ட இருந்து ஒரு இன்சுலின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு குழந்தைக்கு போட்டு இறக்கக்கூடிய தருணத்தில் இருக்க அந்த குழந்தைய வந்து நல்லா பண்ணி காப்பாற்றுறாரு. ஸோ அப்போ தான் வந்து இப்படியும் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் முன்னேற பார்த்திங்கன்னா நாயிலிருந்து போடாமல் பண்ணி மாடு இந்த மாதிரி இருந்து போடலான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி, இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்காக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ்குள்ளே ஹியூமன் இன்சுலினுக்கான ஜீனை பொருத்தி அதிலிருந்து ஹியூமன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த மனிதர்கள்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலினே வந்து அது மூலிமா இந்த ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ நமக்கு வருது. அது எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸில் நமக்கு என்ன இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுமோ அதே இன்சுலினே வெளியில் தயாரித்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம கெமிக்கல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம உடம்புக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகுது தான். அதே இன்சுலின் வந்து செடியிலேருந்து ஒரு இன்சுலின் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா செடிகள் வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணாது, அது வந்து மனுஷங்களும் மற்ற விலங்குகளும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதை நம்ம அன்நேச்சுரல் அப்படிங்கிற சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கின்சன் நோயில் பார்த்தீங்கன்னா டோப்பமைன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அது கம்மியாகிறதுனால அந்த நோய் வருது. சரிங்களா? ஸோ அப்போ டோப்பமைன்கிற கெமிக்கல் நமக்கு இருக்குது. பட் ஆனால் அந்த கெமிக்கலை வந்து நம்ம நேரடியாக போட்டோம், அப்படி வாயில் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது மூளைக்கு போகிறதுக்கு பதிலாக தேவையில்லாமல் அது வந்து இதாகுது. அது வந்து கரெக்டான இடத்துல பயன்படுறதில்ல, மற்ற இடத்துல யூஸ் ஆகுது, அது வந்து அப்சர்வ் ஆக முடியுது அப்படிங்கிற தன்மையினால அதுலேயே கொஞ்சம் கெமிக்கல்
ஃபார்முலேஷன் வந்து மாடிஃபை பண்ணி லீவாடோப்பா கார்பிடோப்பா அந்த மாதிரி மற்ற ட்ரக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது இந்த டோப்பமைனுக்கு என்ன வகையான எஃபெக்ட்ஸ் இருக்குமோ அதே செயல்பாடு தான் செய்யுது, இல்லை அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக செய்யுது. பட் ஆனால் அதுக்கு மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் மற்ற தேவையில்லாத விஷயங்கள் வந்து அதில் நடக்கிறது இல்லை. நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் இன்சுலின்லையும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்சுலின் இந்த மனிதர்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்சுலின் ஒன்றே தான் இருக்கும். பட் ஆனால் எப்படி இன்சுலினில் இத்தனை வகைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்போ ஹியூமன் பீயிங்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்சுலினில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன அமினோ ஆசிட்டை மாற்றினா நமக்கு என்னென்ன வகையான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்மளுடைய மனிதர்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இன்சுலின் இப்போ நார்மலாக போட்டால் 6 மணி நேரம் செயல்பாடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு நான் இந்த கடைசியில் இருக்க இந்த அமினோ ஆசிட்டை மாற்றிட்டு இந்த அமினோ ஆசிட் புதுசாக ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கொண்டாடுறேன் அப்படின்னா இது வந்து 6 மணி நேரத்துக்கு பதிலாக 2 மணி நேரம் தான் செயல்படும், அதுக்கு மேலே செயல்பாடு இருக்காது அப்படின்னு தெரியுது. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நான் மாற்றி விட்டேன்னா இது 6 மணி நேரத்துக்கு பதிலாக 12 மணி நேரம் செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் ஃபார்முலேஷனும் மாடிஃபை பண்ணி மாற்றி நமக்கு என்ன இது எக்ஸாக்டாக தேவையோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நேச்சுரலாக நமக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகிற கெமிக்கல் இப்போ இன்சுலின்ங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற கெமிக்கல் அது செடியில் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் அது நம்ம மற்ற வகையில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்று ப்ளஸ் அந்த கெமிக்கல்லே நம்ம ஒரே வகையான ஆக்ஷனை வச்சுட்டு தட்டு தடுமாறாமல் நமக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனை வகையிலே நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ ஒன்று வந்து நான் சொன்னது ஃபுட்டில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ். இன்னொன்று பல வகையான இது மலேரியா கூட பார்த்திங்கன்னா அந்த சிங்கோனாங்கிறது வந்தது பார்த்திங்கன்னா சிங்கோனா செடியில் இருந்தால் இந்த அதோட மரப்பட்டில் இருந்தால் இந்த குவினைனுங்கிற மருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அது எல்லா மருந்துகளும் பார்த்திங்கன்னா பல மருந்துகள் வந்து செடிகள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இன்னும் பல வகையான மருந்துகள் பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கு ஈக்குவலண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில கேட்டகரிஸ் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி லேபில் இருந்து கெமிக்கல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுவும் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசிட் அப்படி இப்படிலாம் ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாலாம் இருக்காது. அது ஒரு வகையான கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி செயல்படும் அப்படிங்கிறது தெரிய வரும்போது அதை நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த உலகத்திலே ஜாஸ்தி கெமிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஹியூமன் பாடி தான் சொன்னீங்க. அதனால் அதை பற்றி பயப்பட தேவை. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அலோபதி மெடிசின்ஸ் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுறது சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி. ஸோ சைடு எஃபெக்ட்ஸ்னால் வந்து அலோபதி மெடிசன் சாப்பிட்டாலே சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் வந்து சர்க்கரை நோயாக இருக்கட்டும், உயர் ரத்தமாக இருக்கட்டும், எத்தனை நோய்களுக்கு வந்து மெடிசன் சாப்பிட்ருப்பாங்க. நீங்களே எடுத்துக்கோங்க, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை மெடிசன் சாப்பிட்ருப்பீங்க. காய்ச்சலுக்காக இருக்கட்டும், சளி, இருமல், எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து நம்ம மெடிசன் சாப்பிட்ருப்போம். அந்த மெடிசன்ஸ்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்திருக்கா? அந்த மெடிசன் சாப்பிடாத போது தான் உங்களுக்கு உடம்புக்கு தொந்தரவு பாதிப்புங்கிற ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அந்த மெடிசன் சாப்பிடும்போது உங்களுக்கு தீர்வு தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதை பற்றி நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஸோ முக்கியமாக எப்படி இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வருதுன்னா நமக்கு நாமளே ஒரு டாக்டர் வந்து முன்னாடி ஒரு தடவை கொடுத்த மாதிரி தான் நம்மளே இஷ்டத்துக்கு இப்போ பேராசிட்டமால் நம்ம எத்தனை தடவை போட்டுக்கோம். பேராசிட்டமால் போட்டு எனக்கு இது வரைக்கும் சைடு எஃபெக்ட் வந்ததே கிடையாது. பட் ஆனால் பேராசிட்டமால் கொடுத்து குழந்தைங்க இறந்ததெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்போனா அந்த பேராசிட்டமாலையே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் பயன்படுத்தும் போது நமக்கு பாதிப்புகள் எதுவுமே ஏற்படுத்துது, நமக்கு பல நன்மைகள் ஏற்படுத்துது. ஸோ அதுவே நம்மளாவே ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கும் போதும் நமக்கே வந்து நம்மளே போய் மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ சரியான முறையில் அலோபதி மருந்துகளை பயன்படுத்தும் போது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது ஏற்பட வாய்ப்புங்கிறது கம்மி. ஸோ அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில மருந்துகளுக்கு தெரியும். இப்போ கேன்சர் கீமோதெரப்பிலாம் கொடுக்கும்போதே டாக்டர் சொல்லியே தான் கொடுப்பாங்க இத்தனை சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ட்ரக்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ட்ரக்ஸ் கிடையாது. சில ட்ரக்ஸ் தான் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அது கொடுக்கும்போதே சொல்லி அதுக்கான தயார் முறையில் தான் அதை கொடுப்பாங்க. மற்றபடி ரொட்டீனாக நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸுக்கு வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன நோய்க்கு வந்து நீங்கள் அந்த மாத்திரையை சாப்பிட்டு குணப்படுத்துறதுக்கு பதிலாக நீங்கள் மருந்து எடுக்காமலே இருந்துக்காம பயன்படுத்தி உங்கள் உடலை தான் வந்து நீங்கள் ஜாஸ்தி துன்பப்படுத்துறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து நான்காவது விஷயம் பார்த்தீங்கன்னா அலோபதி மெடிசின்ஸ். இப்போ ஒரு நான் மருந்து கொடுக்கணும், அது 100% வந்து அது வேலை செய்யும். இப்போ வந்து சுகருக்கு வந்து நான் ஒரு மாத்திரை உங்களுக்கு தரேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி, நீங்கள் உடல் உழைப்பு செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, அதை எப்போ சாப்பிட்டாலும் நைட் சாப்பிட்டாலும் சரி காலையில் சாப்பிட்டாலும் சரி, எந்த மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்டாலும் எந்த வகையான சூழ்நிலைகளை பொறுத்தோ அது வந்து எந்த விதமான மாற்றமும் அடைவது கிடையாது. 100% அந்த மருந்து கொடுத்தா இந்த வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிபி ரைஸ் ஆகிற மெடிசன் கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக அது பிபி ரைஸ் ஆகும். இப்போ பிபி கம்மியாகிற மெடிசன் கொடுத்தா அது கண்டிப்பாக உங்களுக்கு பிபி கம்மியாகும். ஸோ இப்போ மற்ற சித்தா மெடிசன்லாம் இந்த பத்தி இருக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்னா இது பண்ணால் இப்படி ஃபாலோ ஆகும், இது பண்ணால் இப்படி சரியாகுங்க மாதிரி இந்த மாதிரி. இப்போ நீங்கள் இப்போ வந்து மோஷன் வந்து வாமிட்டிங் வந்து வாமிட்டிங் ஜாஸ்தியாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம இமீடியட்டாக அந்த மருந்து கொடுத்தா அது ஸ்டாப் ஆகும். இப்போ லூஸ் மோஷன் ஜாஸ்தியாக போகுதுன்னா இமீடியட்டாக அந்த மருந்து கொடுத்தா அது ஸ்டாப் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம டயட்டில் மாடிஃபை பண்ணால் தான் சரியாகும், இது கூட செஞ்சால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. சரிங்களா? ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து 100% வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சர்க்கரைக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன்னா அது வந்து நான் எத்தனை வயசு கொடுக்கலாம், நான் 18 வயசுக்கு பையன் கொடுத்தா என்ன ஆகும், 2 வயசுக்கு குழந்தைங்க கொடுத்தா என்ன ஆகும், அதே 40 வயசு ஆள் கொடுத்தா என்ன ஆகும், 60 வயசுக்கு மேலே கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ எடை இருக்கவங்களுக்கு எவ்வளோ கிராம் கொடுக்கணும், இவ்வளோ சர்க்கரை அளவு இருக்கவங்களுக்கு எவ்வளோ கிராம் கொடுக்கணும், சர்க்கரையும் ரத்த கொதிப்பும் சேர்ந்து இருக்கவங்களுக்கு இது கொடுக்கலாமா, இந்த சர்க்கரை மருந்து கொடுக்குறவங்களுக்கு இந்த சர்க்கரை மருந்து இருக்கவங்களுக்கு நம்ம சேர்ந்து கொடுக்கலாமா, அதுவே வந்து தடுப்பூசி போடும்போது சேர்த்து கொடுக்கலாமா, அதுவே இந்த ஒரு ரத்த அழுத்தத்துக்கான மெடிசன் பயன்படுத்தி சேர்த்து கொடுக்கலாமா. அது மாதிரி இது வந்து 20 வருஷம் கொடுத்தா என்ன ஆகும், இதே ஒரே ஒரு டோஸ் கொடுத்தா என்ன ஆகும், 10 வருஷம் கொடுத்தா என்ன ஆகும். அந்த மாதிரி ஒரு மருந்துக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை டேட்டா, அதை பற்றின கம்ப்ளீட் டேட்டா, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எத்தனை பேர் கொடுக்கலாம், எத்தனை டைம் கொடுக்கலாம், எந்த வகையில் கொடுக்கலாம், எந்த ட்ரக்கோட சேர்த்து கொடுக்கலாம், எந்த ட்ரக்ஸோட கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஒரு மருந்தை பற்றி நமக்கு கம்ப்ளீட்டாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வேலை செய்யுமா செய்யாதா, அது வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தும், அந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்தால் நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 100% அந்த மருந்தை பற்றி நமக்கு 100% தெரியும். ஸோ அதனால் நம்ம அதை கொடுக்கறது 100% நம்ம நம்பி கொடுக்கலாம், சேஃப்டியாக கொடுக்கலாம். என்ன வந்தாலும் அது நமக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வரும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மருந்து அப்படிங்கிறது இருக்கிறது 100% அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது அலோபதியில் இருக்கக்கூடிய மெடிசன்ஸ்க்கு அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க, அது வரும்னு சொல்கிறாங்க, இது வரும்னு சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ட்ரக் வந்து phase 1, phase 2, phase 3, phase 4 அந்த மாதிரி நிறையா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் 4 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பாஸ் பண்ணி தான் வரும். இப்போ 3வது ட்ரையல் முடிஞ்சோடனே மார்க்கெட்டுக்கு வந்துடும். இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, ஒரு தடவை அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அப்ரூவ் பண்ண மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற கிடையாது. அந்த மருந்து வந்ததுக்கப்புறம் கூட 5 வருஷமாக இருந்தாலும் சரி, 10 வருஷமாக இருந்தாலும் சரி, 20 வருஷமாக இருந்தாலும் சரி, அதுமாதிரி பல வருஷம் அந்த ட்ரக்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மருந்து கொடுக்கும்போது அது கொடுக்குற பேஷண்ட் வந்து கேன்சர் வருது அப்படிங்கிற கண்டுபிடிச்சா அந்த மருந்தை வந்து மார்க்கெட்லேருந்தே பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மருந்து கொடுக்கும்போது லிவர் ஃபெயிலியர் ஜாஸ்தி வருது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த மருந்தை பேன் பண்ணிடுவாங்க. இந்த மருந்து கொடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் ஜாஸ்தி வருதுன்னா அதையும் பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஃபஸ்ட்டு ஒரு கிளினிக்கல் ட்ரையல் இந்த 1, 2, 3 பல சைடு எஃபெக்ட்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளினிக்கல் ட்ரையல்லே வந்து அது ஃபெயில் ஆகிடும். அப்படி அதுலேயும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது லாங் டேர்மாக கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. எப்போ கண்டுபிடிச்சாலும் அந்த மருந்தை வந்து இமீடியட்டாக பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலை வந்து ஒரு அலோபதி மெடிசனாக உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் தரக்கூடியது உங்களுக்கு பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7வது விஷயம் என்ன அப்படின்னா நிறையா மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரக் மாஃபியா, ட்ரக் கம்பெனிஸும் டாக்டர்ஸும் சேர்ந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து தேவையில்லாமல் இந்த மருந்து கொடுக்குறாங்க, ஸோ இதுக்கு மருந்து கொடுக்காமலே இருந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா ட்ரக் கம்பெனிஸுங்கிறது சில கம்பெனிஸ் தான் இருக்காங்க, அதுவும் ஒவ்வொரு ரீஜன்லையும் நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி சில கம்பெனிகள் டிசைட் பண்ணி இந்த உலகத்தில் இருக்க அத்தனை லட்சம் டாக்டர்ஸையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவே இருந்தால் கூட இந்தியாவிலையுமே வந்து டாக்டர்ஸுக்கு நிறையா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தில் பல நாடுகளில் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க டாக்டர்ஸ்க்கு அவங்கவுங்க தனி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அவங்க எப்படி அவங்கள பேஷண்ட் பார்த்த அனுபவத்தில் அவங்களுடைய விருப்பம் படி தான் ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அமெரிக்காவில் இந்த கைட்லைன்ஸ் இருக்குங்கிறதால அப்படியே நம்ம ஒத்துக்கிட்டு இந்தியாவில் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. அது அமெரிக்காவில் தனி கைட்லைன்ஸ் இருக்கும் அவங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரி, இந்தியாவில் அவங்களுக்கு ஏற்ற கைட்லைன்ஸ் இருக்கும், அதே மாதிரி லண்டனில் அவங்களுக்கு ஏற்ற யூகேல தனி கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மருந்துகளை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து புஷ் பண்ணுறதோ இந்த மாதிரி அவங்கள ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ப்ளஸ் அப்படி வந்து யாராவது ஒரு இண்டிவிஜுவல் 1-2 பேர் தனிப்பட்ட முறையில் தான் அது பண்ண முடியும். அப்படி பண்ணாலும் அது வந்து நம்ம கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அவங்க மேலே கேஸ் போட்டு லீகல் ப்ரொசீடிங்ஸ்களை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கு யாருமே வந்து அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத மெடிசன்ஸை புஷ் பண்ணவே முடியாது நம்மக்கிட்ட. சரிங்களா? மேக்ஸிமம் அப்படி பண்ணால் என்ன இருக்கும், சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லாத இந்த மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண பேண்ட் அந்த மாதிரி அவங்களோட விஷயத்தில் சப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுவும் அவங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வந்து அது பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல முடியுமே தவிர தேவையில்லாத ஒரு கெமிக்கலோ தேவையில்லாத ஒரு மருந்தையோ உங்களுக்கு வந்து எந்த ரீசனுமே இல்லாமல் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், இப்போ வந்து அலோபதி மெடிசனில் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரக் வந்து ஒரு மருந்து வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அதே மாதிரி தான் கொடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து கண்டினியூஸான ஒரு ரிசர்ச் போயிட்டே இருக்கும்.
எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலேரியாவுக்கு வந்து இப்போ குவினைன் அப்படிங்கிற மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி வரைக்கும் வெறும் குவினைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கிடையாது. அந்த ஃபார்மில் வச்சு அடுத்தடுத்த மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை இது குவினைனை விட இன்னொரு மருந்து பெஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த மருந்தை தூக்கி போட்டு மற்ற மருந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் டயபெட்டிஸுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்புறமேட்டு அடுத்தடுத்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிப்பாங்க. ஸோ இப்போ பல மருந்துகள் இருக்குது, இவ்வளோதான் மெடிசின்ஸான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் வந்து உலகத்தில் நிறைய வகையான ரிசர்ச்சஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மெடிசின்ஸ்லாம் வந்து அவங்களாம் வந்து இன்னும் வேறு ஏதாவது புதுசாக மெடிசன் கண்டுபிடிக்கலாமா, வேறு ஏதாவது புது டெக்னாலஜி இருக்கா, வேறு ஏதாவது விஷயத்த நம்ம மாற்ற முடியுமா அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இந்த அலோபதி மெடிசன்ஸுங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்குமே தவிர இன்றைக்கி என்ன இருக்கும் 10 வருஷம் கழிச்சும் அதே தான் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அப்போ வந்து என்ன மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இப்போ என்ன மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் இதுக்கு வந்து பல வகையான வித்தியாசங்கள் இருக்குது. இந்த இந்த ஃபீல்டு வந்து கண்டினியூஸாக ஒரு அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன ட்ரக்காக தான் இருக்கும், ஆனால் அந்த ட்ரக் வந்து கண்டுபிடிச்சதே இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அலோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ரெகுலேஷன். அலோபதி மெடிசன்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக கைட்லைன்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி சொல்லணும்னா, எந்தெந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக ஃபார்மசியில் வாங்கலாம், எந்தெந்த மெடிசன்ஸ் வந்து மருத்துவனுடைய பரிந்துரையில் கொடுக்கணும், எந்தெந்த மெடிசன் யாரெல்லாம் கொடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷெட்யூல் ஹெச் ட்ரக்ஸ்லாம் இருக்குது, அது வந்து நம்ம ஜாஸ்தி இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு மெடிசனுக்கும் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இந்த மெடிசன் வந்து ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் தான் பண்ணணும் அப்படின்னா, அது பதிவு பண்ணப்பட்ட எம்பிபிஎஸ் டாக்டரோ இல்லை மற்றவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னா, மற்றவங்க வந்து அதை வந்து பரிந்துரை பண்ண முடியாது. அது சித்தா டாக்டரோ ஆயுர்வேதா டாக்டரோ அந்த மாதிரி பண்ண முடியாது. மற்ற மெடிசன் சிஸ்டர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸோ கைட்லைன்ஸோ கிடையாது. ஸோ இது மாதிரி இது எப்படி ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு போகணும், எவ்வளோ போகணும், எந்த மாதிரி விற்கணும், யாரெல்லாம் விற்கணும், அது மாதிரி ஒவ்வொரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி வைக்கணும்னா அவங்களுக்கான லைசன்ஸ், எல்லா வகையான ரெகுலேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நிறையா பேர் வந்து நிறையா இதில் வந்து நிறையா நம்மளுக்கு வந்து சரியான வகையில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக நிறைய எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 9 விஷயங்கள் தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் நம்புறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நீங்கள் என்னென்ன தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த், உங்கள் நல்ல வாழ்விற்கான தொண்டன். நன்றி. வாழ்க வளமுடன்.